அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி கதை வழியாக குரலை தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா, கீதா, சித்ரா 3 பேரும் பள்ளி தோழிகள். 3 பேரும் ஒரே வகுப்பில் படிக்கிறவங்க. இதில் சீதா அப்படின்ற பொண்ணு பார்த்திங்கன்னா மிகுந்த ஏழை குடும்பத்திலேருந்து வர்ற பொண்ணு. ஆனால் நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. அவள் தான் முதல் மதிப்பெண் வாங்குவாள், முதல் இடத்துலையும் வருவாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீதா ஓரளவுக்கு படிப்பாள். அவள் 2ஆம் இடம் அல்லது 3ஆம் இடம் அந்த மாதிரி வருவாள். அவளுக்கு வசதிக்கு ஒன்றும் குறைவில்லை. இந்த சித்ரா எப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல பணக்கார வீட்டு பெண். அந்த பொண்ணு படிப்பில் சுமாராக தான் படிப்பாள். அவளுக்கு ஏழைகளை பார்த்தாலே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு குணமுடையவள். இந்த சீதா, கீதா, சித்ரா 3 பேரும் ஒரே வகுப்பில் படிக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் கீதாவுக்கு பிறந்த நாள் வருது. அவள் தன்னுடைய வகுப்பு தோழிகளுக்கு எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்குறா. அவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் அவளுக்கு பரிசை கொடுக்குறாங்க. அப்போது அதில் சித்ரா நல்ல விலை உயர்ந்த பேனா ஒன்று கீதாவுக்கு பரிசாக கொடுக்குறா. அதை வாங்கிட்டு அவளுக்கு நன்றி சொல்கிறா. ஆனால் அந்த சீதா ஏழை வீட்டு குழந்தை. அவள் பார்க்குறா, தன்னுடைய தோழிக்கு பிறந்த நாள் எல்லாரும் பரிசு கொடுக்குறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நல்லா ஓவியம் வரைவாள். அதனால் கீதாவை போலவே அழகாக ஒரு ஓவியத்தை வரைஞ்சி அதில் தன்னுடைய வாழ்த்து செய்தியை எழுதி அதை அவளுடைய பிறந்தநாள் பரிசாக கொடுக்குறா. அதை பார்த்த உடனே கீதாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாயிருது. அப்போது வகுப்பில் எல்லா தோழிகளுக்கும் முன்னாடி அவள் கூப்பிட்டு சொல்கிறா, எனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் எல்லாரும் பரிசை கொடுத்தீங்க. ஆனால் எல்லாரும் கொடுத்த பரிசை விட எனக்கு சீதா கொடுத்த பரிசு தான் மிகவும் பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் சிறப்பான பரிசாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லா தோழிகளையும் கூப்பிட்டு வகுப்பில் சொல்கிறாள். அது மட்டும் இல்லாமல் கீதா தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து புகைப்படம் எடுப்பதற்காக ஒரு புகைப்பட கருவியை கொண்டு பள்ளியில் எல்லாரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிறாங்க, காணொளிகள் எடுத்துக்கிறாங்க. இப்படியே காலை நேரம் போகுது. அடுத்ததாக உணவு இடைவேளை வருது. எல்லாரும் மகிழ்ச்சியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ உணவு இடைவேளை முடிஞ்சதுக்கப்புறமா பள்ளியில் வகுப்புகள் தொடங்குது. அவங்க ஆசிரியை எல்லாரையும் எடுத்து எழுத சொல்கிறாங்க. அப்போ எழுதிக்கிட்டு இருக்கும்போது பேனா எழுதலை. யாருக்கு? கீதாவுக்கு. சரின்னு கீதா பையை திறந்து வேறு பேனா எடுக்கலான்னு பார்த்தா அவள் பையில் வச்சுருந்த புகைப்பட கருவியை காணோம். அவளுக்கு மிகுந்த அதிர்ச்சி ஆயிடுது. உடனே பக்கத்தில் இருக்க குழந்தைகிட்டலாம் கேட்குறா, தோழிகிட்ட கேட்குறா, என்னுடைய இதை காணோம், புகைப்பட கருவியை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அது சத்தத்தை கேட்டதும் ஆசிரியர் கேட்குறாங்க, என்ன உங்களை எழுத சொன்னால் அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, இந்த மாதிரி இன்றைக்கி பிறந்தநாள்னு சொல்லிட்டு கீதா ஒரு புகைப்பட கருவி எடுத்துகிட்டு எங்களையெல்லாம் படம் பிடிச்சா. ஆனால் இப்போ அந்த கருவியை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்? இப்போ அதை காணோம்ல, அதுக்கு யார் பொறுப்பு? சரி, நம்ம எல்லாத்துடைய பையையும் சோதனை போடலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறாங்க. அப்போ சித்ரா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லையம்மா, யார் எடுத்தான்னு எனக்கு தெரியும், நான் பார்த்தேன். கீதாவுடைய புகைப்பட கருவியை கீதா தான் எடுத்தா, இந்த பாருங்க அவளோட பையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சீதாவுடைய பையிலிருந்து கீதாவுடைய புகைப்பட கருவியை எடுத்து ஆசிரியர்கிட்ட கொடுக்குறா. இதை பார்த்த உடனே ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, நீ கிளம்பு, நீ முதல்வருடைய அறைக்கு போய் அங்கே போய் நில்லு, கிளம்பு, வகுப்பை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சீதா சொல்கிறா, இல்லை, எனக்கு என்ன எப்படி இது வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ரொம்ப பாவம் போல் அழுதுகிட்டே சொல்கிறா. அப்போது கீதா சொல்கிறா, இருங்க ஆசிரியரே, ஒரு நொடி, நான் என்னுடைய புகைப்பட கருவியை படம் எடுத்ததை நான் அணைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் பதிவாயிருக்க காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா உணவு இடைவெளியப்போ எல்லாரும் போய் சாப்பிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் கீதாவினுடைய பையில் இருக்கக்கூடிய புகைப்பட கருவியை எடுத்து சீதாவினுடைய பைக்குள்ளே வச்சுட்டு, நான் கொடுத்த பரிசை விட அவள் வரைஞ்சி கொடுத்த பரிசு தான் சிறப்பானதாக இருக்குன்னு சொன்னேன்ல, இது இப்போ நடக்கிறதுனால உங்கள் 2 பேரோட நட்பு என்ன அப்படின்னு ஒருத்தர் முகத்திலே முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய புகைப்பட கருவி எடுத்து இவளுடைய பையில் வைக்கிறது அதில் பதிவாயிருக்கு. இதை பார்த்த உடனே ஆசிரியருக்கு இன்னும் புரிஞ்சிடுது. உடனே
சித்ராவை நீ வெளியே போ, நீ முதல்வனுடைய அறைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் சீதா சொல்கிறா, பரவாயில்ல, அவள் தெரியாமல் பொறாமையினால் அப்படி பண்ணிட்டா, அவளும் எங்களுடைய வகுப்பு தோழி தான், அதனால் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கலாம், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆசிரியரும் சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் எல்லாம் ஒரே வகுப்பில் படிக்கக்கூடிய தோழிகள், உங்களுக்குள்ள பொறாமை, பேராசை, கோபம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. இருந்தால் உங்களுடைய நட்பு கெட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பள்ளி பருவத்தில் படிப்பில் கவனம் செலுத்தணும், எல்லாரையும் சமமாக கருதணும். அதுதான் நம்முடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஆசிரியர் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவரும் சொல்கிறாரு. அதாவது அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரத்தில் 4ஆவதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அதிகாரம் திருக்குறளின் 35வது குறளில் சொல்கிறாரு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இடுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அதாவது பொறாமை, ஆசை, கோபம், கடும் சொல், இந்த 4ம் ஒரு சிறிதும் இல்லாமல் சிறப்பாக வாழ்வதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறாரு. பிறருடைய மேன்மையை கண்டு பொறாமை கொள்வதும், புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசையும், இவை தடைப்படும் போது வரும் கோபமும், கோபத்தால் பிறக்கும் தீய சொல்லும், இந்த 4ஐயும் விலக்கி தொடர்ந்து செய்யப்படுவதுதான் அறம் அப்படின்னு ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் நாமும் குழந்தைகளாக இருக்கும்போது இருந்தே இவை 4ஐயும் விடுத்து ஐயன் வள்ளுவர் சொல்லும் குறள் வழியில் செல்லுவோம். அதற்கு நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். மீண்டும் வேறு ஒரு குறளுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.